Hi, I'm Shyam Shekhar, and I'm going to talk to you on your journey towards financial freedom. Since 2015, we have been running a mass movement of financial inclusion. Everybody is getting financialized. We have a bank account, you get insured, you start investing in mutual funds, you see opportunities across the spectrum. But just seeing opportunities is not enough. You need to make the most of it. How many of you have seen people who have grown from nothing to 1 crore of financial wealth within a decade? You don't see too many people. But the opportunity is ahead of you. Every one of you can think of reaching the magic milestone of 1 crore. You know something? Only 3% of Indians currently own financial assets more than 1 crore. So, if you get there, you are a part of a select set of Indians who are high achievers and who know how to turn their achievements into financial wealth. I'm going to take you on this journey on 23rd August in a short webinar. Register right away and join us on this journey towards 1 crore, which we think is your first big step towards bigger wealth creation. So be there, join us, and let's talk. இந்த வாரம் காலையில் 11 மணிக்கு உங்களுக்காக 2 இன்ட்ரெஸ்டிங்கான வெபினார்ஸ் காத்துட்ருக்கு. ஃபர்ஸ்ட், அவுட்லுக் ஆன் தெமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அண்ட் ரெண்டாவதா த நியூ கன்சம்ஷன் பிளேபுக், வாட்ஸ் ஹேப்பனிங் இன் பாரத் அண்ட் இந்தியா. இந்த 2 வெபினாரோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்மளாம் வெபினாரில் சந்திக்கலாம். வேலை இழந்தாலும் வாழ்ந்து காட்டணும். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நண்பர் ஒருத்தர் தனக்கு வேலை போக போகுது, போர்ட்ஃபோலியோவில் என்ன பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். இது அவரோட இதே சப்ஜெக்டில் நான் வச்சுக்கிட்ட 4வது அல்லது 5வது கான்வர்சேஷன். ஒரு 10 வருஷத்தில் சில ஜாப்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. ஜாபோட தேவைகள் மாறும்போது நிறுவனங்கள் சில ஆட்களை விடுவிக்கிறார்கள். அதுக்காக அந்த பர்சன் அன்எம்ப்ளாயபிள் இல்லை, வேலை செய்வதற்கு தகுதியற்றவர் இல்லை, அப்படிலாம் இல்லை. நிறுவனத்தில் சில மாற்றங்கள் வருது. சில கஸ்டமர்ஸ்க்காக இவங்களை ஹையர் பண்ணாங்க, சில குறிப்பிட்ட தேவைகள் ஸ்கில் செட்ஸுக்காக ஹையர் பண்ணுறாங்க. அந்த ஸ்கில் செட் தேவையில்லைன்னு அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது டக்குன்னு இவங்களை விடுவிச்சிடுறாங்க. இப்படி ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் செட் உள்ளவர் நம்ம நண்பர். ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் செட் உள்ள நண்பருக்கு என்ன நடக்குதுனாக்கா, ஒரு தடவை அந்த ஸ்கில் செட் வேணாங்கிற போது ஃபஸ்ட்டு இவரை விடுவிச்சிடுறாங்க கம்பெனி. ஆனால் இன்னொரு கம்பெனி தேடிக்கிட்டு இருக்கான் இதே ஸ்கில் செட்டுக்கு. இவர் எப்போ அவங்க கண்ணில் படுறாரோ டக்குன்னு ஹையர் பண்ணிடுறாங்க. ஸோ ஜாப் சேஞ்சஸ்ங்கிறது ரெகுலராக ஸ்பெஷலைஸ்டு பீப்புளுக்கே நடந்துக்கிட்டு இருக்குன்றது தான் எனக்கு அந்த கான்வர்சேஷனில் புரிய வந்தது. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு வருவோம். இன்றைக்கி எல்லா ஐடி கம்பெனியுமே நிறைய பேரை வேலையிலிருந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுதான் உண்மை. இதை நம்ம பூசி முழுக வேண்டாம், பிளண்ட்டாகவே பேசுவோம். கம்பெனிஸ் இப்போ நிறைய பேரை வேலையிலிருந்து விடுவிக்க போகிறார்கள். சில கம்பெனிஸ்க்கு ஆட்கள் அதிகமாக இருக்கலாம். நிறைய கம்பெனிஸ் தேவைக்கு மேலே ஆட்களை எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் சூழ்நிலைக்கு இவ்வளோ ஆட்கள் தேவையில்லைன்னு டக்குன்னு நம்பரை குறைக்கிறாங்க, ஹெட் கவுண்ட்டை குறைக்கிறாங்க. ஒரு கம்பெனி பிளைண்டாக ஹெட் கவுண்ட்டை குறைக்கும் போது யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு உடனே யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வருவார்கள். யாரெல்லாம் இப்போது உடனடியாக தேவைப்படலையோ அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் கம்பெனி எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் வியூ. இது சரியா அப்படின்னு கேட்டாக்கா இதுதான் ரியாலிட்டி. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இன்றைக்கி கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கம்பெனியினுடைய டாப் பாஸ் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்னாக்கா, இப்போ நான் பிளான்ட்டில் விஆர்எஸ் கொடுத்து நிறைய பழைய ஆட்கள்லாம் ரிலீஸ் பண்ண போகிறேன். எனக்கு ஆட்களே தேவையில்லை. இப்போ இருக்கிற பிஸ்னஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட்களை வச்சுக்க போகிறேன்னு
நிறைய பேர் ரிலீஸ் பண்ணார். ரிலீஸ் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு அவரை மீட் பண்ணுறேன். ஆட்களே இல்லை, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அன்றைக்கி அத்தனை பேர் ரிலீஸ் பண்ணது அப்படின்னு மேனுஃபேக்சரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நபரே சொன்னார். அவங்க ரிலீஸ் பண்ண ஆட்கள்லாம் 40-45 வயசு, இந்த மாதிரி அனுபவஸ்தர்கள் தான். ஸோ அனுபவஸ்தர்களை ஈஸியாக உருவாக்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்கிறத ஒரு கம்பெனியுடைய டாப் மேனேஜ்மெண்ட் உணர்ந்ததை நான் என் கண் முன்னாடி பார்த்தேன். இதே தான் எல்லா துறைக்கும் பொருந்தும். பட் சில துறைகளில் யார் தங்களை சுத்தமாக அப்டேட் பண்ணலையோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வரும்போது யார் வேலையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்களோ அவங்க அந்த கிரைசிஸை ஒரு வாய்ப்பாக மாற்றிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ ஜாப் லாஸுங்கிறது இந்தியாவில் வேணால் ஒரு புது விஷயமா இருக்கலாம், ஆனால் உலகம் பூரா சர்வசாதாரணம். எல்லா டெவலப்டு கண்ட்ரீஸ்லையும் ஜாப் லாஸுங்கிறது ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடியது. டெவலப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய எத்தனையோ நண்பர்கள் சர்வசாதாரணமாக வேலையில் இருந்து விடுவிக்கப்படுகிறார்கள், வேலையில் அமர்த்தப்படவும் செய்கிறார்கள். ஸோ நம்ம மட்டும்தான் இதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறோம், பெரிய ஸ்டிக்மாவை பார்க்குறோம். கம்பெனிக்கு இன்றைக்கி நாம் தேவையில்லை, அதனால் நம்மளை அனுப்புகிறாங்க. இன்னொரு கம்பெனிக்கு நாம் தேவைப்படலாம், அல்லது இன்னொரு கம்பெனிக்கு தேவைப்படக்கூடிய வகையில் நம்மளை நாம் அந்த காலகட்டத்தில் உருவாக்கிக்கணும். ஸோ அங்கே தான் யார் பாசிட்டிவாக அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு தேடலில் இறங்குறாங்களோ அவங்களுக்கு முதல்ல வேலை கிடச்சிடும். யார் சும்மா அப்படியே உட்காந்துட்டு நான் இருக்கிறபடி இருப்பேன், என்னை கூப்பிட்டு வேலை கொடுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சில நேரத்தில் வேலை கிடைக்காமலும் போகலாம். இந்த கிரைசிஸில் நீங்கள் என்ன மாதிரி நபராக இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சாய்ஸ். சில பேருக்கு இன்னைக்கு கிரைசிஸே இல்லாமல் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்னும் வேலையில் தான் இருக்கீங்க, ஆனாலும் இந்த கிரைசிஸை நீங்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு ஒருவேளை என்ன வேலையிலேருந்து எடுத்தால் நான் என்ன வேலை தேடணும் அப்படின்னு யோசித்து அந்த ஸ்கில்லிங்கை கிடுகிடுன்னு கற்றுக்கிட்டு அந்த ஸ்கில்லிங்கை உங்கள் ரெஸ்யூமேல ஏற்றிக்கிட்டு அந்த ஸ்கில்லிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்து காட்டக்கூடிய வாய்ப்புகளை எடுத்து அதையும் செஞ்சு ஒரு பாடி ஆஃப் ஒர்க்கை பில்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய திறமை வெளியில் தெரியும் போது யாருக்கு அது தேவையோ அவங்க உங்களை தேடி வேலை கொடுப்பாங்க. ஒரு பக்கம் வேலை இழப்பு நடந்தாலும் அந்த ஸ்கில்ஸ் தான் தேவைப்படலை, அந்த நபர்கள் தேவைப்படலைன்ற கன்க்ளூஷனுக்கு யாரும் வர தேவையில்லை. அதே நபர்கள் வேறு ஸ்கில்ஸை உருவாக்கிக்கிட்டாங்கன்னா அந்த புதிய ஸ்கில்ஸ்க்காக அவங்க தேவைப்படலாம். மேபி உடனடியாக அவங்களுக்கு அந்த பழைய சம்பளம் கூட கொஞ்சம் கிடைக்காம போகலாம். இதில் நான் ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய கிளைண்ட் ஒரு யங்ஸ்டர், ஒரு நல்ல கம்பெனியில் இருந்தார். அந்த கம்பெனியிலேருந்து அவர் ரிலீஸ் பண்ணப்பட்டார். என்னை பார்த்தார். பார்த்துட்டு என்கிட்ட கேட்டார் என்ன பண்ணுறது அப்படின்னு. அவருடைய ஃபைனான்ஷியல்ஸ் எல்லாம் பார்த்தேன். அவர்கிட்ட தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கான பணத்தை அவர் கரெக்டாக சேமித்து வச்சுருந்தார். அந்த பணத்தை நான் காமிச்சேன். நீங்கள் 1 இயர் ஜாபில் இல்லைனாலும் உங்கள்கிட்ட பணம் இருக்குது உங்கள் வாழ்க்கையை நடத்துறதுக்கு. நீங்கள் 2 இயர்ஸ் வேலையில் இல்லைனாலும் இந்த பணம் உங்களை காப்பாற்றும். நீங்கள் கூலாக போங்க. ஃபஸ்ட்டு டோன்ட் திங்க் த வேர்ல்டு இஸ் கம்மிங் டு அன் எண்ட், அல்லது உங்களுக்கு வாய்ப்புகள் மூடப்படும், அந்த கதவுகளே உங்களுக்கு திறக்காதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்றது தான் என்னுடைய ஃபஸ்ட் அட்வைஸாக இருந்தது. 2வது விஷயம் சொன்னேன், நீங்கள் நினைக்கிறதோட வேகமாக உங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் கண்டினியூஸாக உங்களை ஸ்கில் பண்ணிக்கங்கன்னு. ஒரு 3-4 மாதம் ஆச்சு, நான் அந்த விஷயத்தை மறந்து போயிட்டேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு மறுபடியும் அவர் மெசேஜ் பண்ணார். அந்த மெசேஜில் என்ன சொன்னார்னா, சார் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வேலை திரும்ப கிடச்சிருச்சு, இன்னொரு நல்ல கம்பெனியில் நான் சேர்ந்துட்டேன், இப்போ எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல நான் இருக்கேன், மறுபடியும் நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அவர் லைஃப்பை நார்மலைஸ் பண்ணிக்கிட்டார், மறுபடியும் இயல்பு வாழ்க்கைக்கு அவர் திரும்பிட்டார். இந்த இடைப்பட்ட காலங்கிறது ஒரு சில மாதங்கள், மேபி 4 to 6 months. பட் இதையெல்லாம் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபஸ்ட் அட்வைஸ். ஏன்னாக்கா நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு பிரேக் கிடைக்கும்போது தங்களை வேறு லெவலுக்கு மாற்ற கூட செய்கிறார்கள். ஏன்னா அந்த டே டு டே ப்ரெஷர் இருக்குது பாருங்கள், ஜாப் ப்ரெஷர், அதை செய்யும்போது அவங்களுக்கு இதை செய்யறதுக்கு டைம் கிடைக்கிறதில்ல, புது விஷயங்களை கற்றுக்க டைம் கிடைக்கிறதில்ல. பட் அவங்களுக்குள்ள நிறைய திறன்கள் இருக்குது. அந்த திறன்களை அவங்க இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது வளர்த்து கொள்ளும்போது அதை அவங்க சொசைட்டி காட்டும்போது, ஓ இந்த ஸ்கில் இருக்கா, வாப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது டக்குன்னு ஒரு வேலை கிடச்சிது. அதே போல் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் போய் பேசாமல் இருக்குது, வேலை போச்சுனாக்கா இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். உங்களுக்கு ஒரு வேலை போச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஸ்கில்லிங்கெல்லாம் பண்ணுற நேரத்தில் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக சொசைட்டியில் 4 பேர்கிட்ட பழகணும். எஸ், ஐ எம் நவ் அவுட் ஆஃப் ஒர்க், ஐ எம் டெஃபினெட்லி லுக்கிங் டு ஒர்க், நான் அடுத்தது இதெல்லாம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு தைரியமாக எல்லாத்தையும் கேட்கணும். உங்கள் வாய்ஸை இறக்கிக்கிட்டு பேசக்கூடாது. என் பார்வையில் ஒருத்தர் மென்டலி ஒரு நல்ல பிளேஸில் இருந்தாலே அவங்களுக்கு மறுபடியும் வேலை கிடச்சிடும். இப்போ ஃபைனான்ஷியலி நல்ல பிளேஸில் இருக்கணுங்கிறத பற்றி பேசுவோம். யாருக்கு வேலை போகிறதோ ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட 2 வருஷத்துக்கான
மாத செலவு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். உங்கள் குடும்பத்துக்கு தேவையான 2 years ஆஃப் மந்த்லி எக்ஸ்பென்ஸை தனியாக வச்சுட்டு நீங்கள் இந்த விஷயத்தை கரெக்ட் பண்ண போனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கரெக்ட் பண்ணிவிடுவீங்க. அதே போல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய உபரி சொத்துக்கள், தேவையில்லாத ஒரு ஃப்ளாட்டு, வேண்டாத ஒரு பிளாட்டு, இதெல்லாம் இருக்குன்னா இதெல்லாம் விற்றுட்டு வேறு ஏதாவது கடன்கள் இருந்தால் அந்த கடன்லாம் அடைச்சிருங்க. ஏன்னா இந்த கடன் இஎம்ஐங்கிறது உங்களுக்கு மென்டல் ப்ரெஷராக இருக்கும். ஸோ ஒரு ஜாப் லாஸ் வரும்போது உடனே உங்கள் டெட்டை குறைக்கிறதுக்கு வழியை பாருங்கள். பணம் வரும்போது கடனை அடைச்சிருங்க. அதே போல் 2 வருஷத்துக்கு பணத்தை வச்சுக்கோங்க. இந்த மீன் டைம் எங்கே வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கும், எங்கே போனால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும்ன்றத நண்பர்களிடையும் உங்களுடைய பியர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த நோக்கி ட்ராவல் பண்ணுங்கள். அந்த இடத்துல ஸ்கில்ஸை வளர்த்துக்குங்க. ஸ்கில்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு காட்டுங்க. யாராவது ஒருத்தர் டக்குன்னு பிடிச்சிட்டு இது எங்கள் ஆள் தேடிக்கிட்டு இருக்காப்பா, என்னோட டிஎலுக்கு உன்னோட ரெசியூமையை கொடுக்குறேன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வாங்கி அனுப்புவாங்க. திடீர்னு உங்கள் லைஃப் டர்ன் ஆகிடும். நான் சொல்கிறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். பட் பாசிட்டிவாக இருந்தால் தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நெகட்டிவாக தலையில் கையை வச்சுட்டு உட்காந்தா ஒன்றும் நடக்காது. ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் ஒரு டவுன் சைடு இருக்கும்போது அந்த டவுன் சைட்லேருந்து ஒரு அப் சைடும் பிறக்கலாம். இதுதான் வாழ்க்கையின் அனுபவம். வேலை இழப்பு வரக்கூடிய பல பேர்கிட்ட நம்ம இதை பார்த்துருக்கோம். அந்த வேலை போன காலகட்டத்தில் அவங்க செஞ்ச விஷயங்கள் அவங்கள அதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கூட கொண்டு போயிருக்கு. பட் நம்ம தேவை என்ன? பெட்டர் பிளேஸுக்கு போகிறோமோ இல்லையோ ஒரு டீசென்ட் பிளேஸுக்கு போகணும். மேபி பழைய சம்பளம் கிடைச்சா ஹாப்பி, அதோட ஒரு 10-20% கம்மியாக கிடைச்சா கூட ஹாப்பி. ஏன்னா வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஒருத்தர் வேலையில் இருக்கும்போதே செஞ்சால் வேலை இழப்பு என்பது பெரிய ஒரு பாரமாக மனச்சுமையாக இருக்காது. ஸோ நீங்கள் இன்றைக்கும் நல்ல வேலையில் இருக்கும்போதே ஒரு ஜாப் லாஸ் சினாரியோவில் என்னெல்லாம் செய்யணுமோ, எதையெல்லாம் செஞ்சால் நீங்கள் ஜாப் லாஸ் சினாரியோக்கு ப்ரிப்பேர்டாக இருப்பீங்களோ, எதையெல்லாம் செஞ்சால் ஜாப் லாஸ் ஆன உடனே வேறு ஜாப் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சரியாக வருமோ, அதையெல்லாம் இப்போ செஞ்சு ரெடி ஆனீங்கன்னா தான் ஜாப் லாஸ் என்பது ஒரு நார்மல் லைஃப் ஈவெண்ட்டாக அமையும். அதை விட்டுட்டு தலையில் கை வச்சுட்டு உட்கார்றது காதல் தோல்வியில் தேவதாசா உட்கார்ற மாதிரி ஒரு விஷயந்தான். அப்படிலாம் நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜாபுங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கம் தான். ஒரு இடத்துல ஜாப் போச்சுன்னா இன்னொரு இடத்துல ஜாப் டெஃபினட்டாக கிடைக்கணும். அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எல்லோரும் அந்த கான்ஃபிடென்ஸோடு இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.